ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முருக பக்தர்களுக்கான வீடியோ. நீங்க முருக பக்தர்களா இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பொதுவா தினந்தோறும் முருகப்பெருமானுடைய ஸ்லோகங்கள், பாடல்கள், மந்திரங்கள் இது எல்லாத்தையும் பாராயணம் பண்றவங்க தான் முருக பக்தர்களா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். நம்ம என்னதான் தினந்தோறும் கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய மந்திரங்களை பாராயணம் செஞ்சா கூட முருகப்பெருமான் யார்கிட்ட ஓடோடி வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரு ஒருத்தர் உள்ளம் உருகி ஒவ்வொரு நொடி பொழுதும் முருகா முருகா அப்படின்னு சொல்லி சதா சர்வ காலமும் முருக பக்தியில் மூழ்கி இருக்காங்களோ அவங்க கிட்டதான் முருகப்பெருமான் ஓடோடி வந்து வாழ ஆசைப்படுவாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இக்கட்டான சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். அந்த மாதிரி சமயத்துல எனக்கு உதவ யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழும்போது உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி வந்து உதவக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா கந்தபிரான். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு முருகப்பெருமான் வருவதற்கான ஒரு சில அறிகுறிகளை நமக்கு உணர்த்துவாரு. அதே போல நம்மளோட வீட்டுக்கு ஒரு சில உயிரினங்கள் வர்றது மூலியமா அந்த முருகப்பெருமானே நம்மளோட வீட்டுக்கு வருவதற்கான திருவிளையாடல் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கலாம். அந்த முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதோட இந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டிங் வரைக்கும் பாருங்க. பொதுவா முருக பக்தர்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யறவங்களோட முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான பொலிவு அப்படிங்கறது அவங்க முகத்துல தென்படும். முருக பக்தர்களுடைய முகத்துல தானாகவே ஒரு தெய்வீக கலை அப்படிங்கிறது இருக்கும். அவங்களோட மனசுல இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி எப்போதுமே நிலைச்சி இருக்கும். எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறது, சாந்தமா இருக்கிறது, ஒரு விதமான அமைதி, இதெல்லாமே முருக பக்தர்கள் கிட்ட நம்மளால உணர முடியும். இது தவிர நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலயமாவும் முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கார் அப்படிங்கறத உணர்த்துவாரு. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அது ஆண் பெண் எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த முருகப்பெருமானுடைய முக லட்சணம் அப்படிங்கறது அந்த குழந்தையோட முகத்துல நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் முருகப்பெருமான புகைப்படத்துல பார்த்திருப்போம். அதே முக லட்சணம் நம்மளுடைய வீட்டில் குழந்தைகளுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமானே உங்களுக்கு குழந்தையா பிறந்திருக்காரு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்டுக்கு குழந்தைங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள்லயோ இல்ல முருகப்பெருமானுக்கு உகந்த திதி நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பாங்க. அதாவது முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, திதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சஷ்டி, கார்த்திகை நட்சத்திரம், பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் உங்க வீட்டு குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டு குழந்தைங்க மூலயமா அந்த முருகப்பெருமானே உங்க வீடு தேடி வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பூஜை அறையில முருகப்பெருமானை நினைச்சு விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யும் போது அந்த விளக்கு நல்ல பிரகாசமா எரியும். வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் உயரமா அந்த தீபம் எரியறத நம்ம பார்க்க முடியும். இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா முருகப்பெருமான் அந்த ஜோதியில எழுந்தருள் இருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். முருகப்பெருமான் கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை முறையிட்டு இருக்கும் போது அந்த எரியக்கூடிய அந்த தீபத்துல இருந்து ஒரு விதமான சத்தம் கேட்குது அப்படின்னா முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். பல்லி சத்தமிடுதல் அப்படிங்கிறது எல்லாருடைய வீட்லயும் சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படிங்கறத தாண்டி எல்லாருடைய வீட்லயும் எல்லா நேரத்திலயும் பல்லி சத்தமிடுறது அப்படிங்கிறது கேட்காது. எந்த வீட்டுல தெய்வீக சக்தி நிறைஞ்சு இருக்கோ அந்த வீட்டுல பல்லி சத்தம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா கேட்கும். கெட்ட சக்திகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய வீட்டுல பல்லி சத்தமோ பல்லியோ அந்த வீட்டுல தங்காது. நீங்க முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு செய்யும் போது பல்லி சத்தமிடுது அப்படின்னா முருகப்பெருமான் உங்க கூடவே இருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்க முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த மந்திரங்களை பாராயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த சமயத்துல முருகப்பெருமானுடைய விக்கிரகத்திலயோ இல்ல முருகப்பெருமானுடைய உருவ படத்திலயோ முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செஞ்சிருக்க அந்த பூக்கள் கீழே வந்து விழுது அப்படின்னா அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்திருக்கார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சாதாரணமா ஏதாவது காத்து அடிச்சு கீழே விழுந்திருக்கலாம். ஆனா காத்து எதுவுமே அடிக்காம கூட அந்த பூக்கள் வந்து கீழே விழுது அப்படின்னா அந்த இடத்துல முருகப்பெருமான் எழுந்தருள் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க வீட்டுல இருக்கும் போதோ இல்ல எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்த மயில், வேல், சேவல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னமோ வேல், சேவல், மயில் எதுவா இருந்தாலும் ஒரு தெய்வீக தன்மையோடு உங்க முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னா உங்க கூடவே முருகப்பெருமான் இருக்கார் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கலாம்.
முருகப்பெருமானுடைய அருள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தான் இந்த சேவல், வேல், மயில் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தென்படும். முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுடைய வேலோ மயிலோ ஏதோ ஒரு சின்னம் உங்களுடைய கனவுல அடிக்கடி வந்துட்டு போகும். ஒரு சிலருக்கு முருகப்பெருமான் ஏதாவது ஒரு உருவத்துல வந்து காட்சி கொடுப்பாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது முருகப்பெருமானை நினைச்சு நீங்க மனம் உருகி வேண்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்துல முருகப்பெருமானுக்கு தொடர்புடைய வேல், மயில், சேவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும். இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா உங்க கூடவே தான் முருகப்பெருமான் இருக்கார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தன்னந்தனியா தனிச்சு நிற்கும் போது யாருன்னே தெரியாது நீங்க கேட்காமலே உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வராங்க அப்படின்னா அந்த மனிதருடைய உருவத்துல முருகப்பெருமான் உங்களுக்கு உதவ வந்திருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்ன முருகா எது பண்ணாலும் தப்பாவே முடியுதே, இதுக்கு ஒரு முடிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருக கடுமையான வேண்டுதல் வேண்டும் போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு கிடைச்சிடும். இப்படியெல்லாம் எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். முருகப்பெருமான் உங்களோட வீட்டுல இருக்கார் அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் உணர்ந்திடாத விபூதி, சந்தனம், பன்னீர் இந்த மாதிரி வாசனை எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போகும். வீட்டுல இல்லாம நீங்க எங்கேயாவது வெளியே போயிருக்கீங்க அப்படின்னா அந்த சமயத்துல முருகப்பெருமான நினைச்சு வழிபாடு செய்றீங்க அப்படின்னா இந்த வாசனை எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னா நிச்சயமா அந்த முருகப்பெருமான் உங்க கூடவே இருக்கார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க, அதுல இருந்து மீளவே முடியல, அந்த சமயத்துல முருகப்பெருமான நினைச்சு நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானே வந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஆண் உருவத்திலேயோ இல்ல பெண் உருவத்திலேயோ ஏதோ ஒரு உருவத்துல உங்களுக்கு வந்து உதவி செய்வார். சில சமயங்கள்ல நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாகவே நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலையில உதவி கிடைக்கும். ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா யாருன்னே தெரியாது அவங்க மூலியமா நமக்கு உதவி கிடைக்கும். தெரிஞ்சவங்க உதவி பண்ணி காப்பாத்தினாங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் தெரியாதவங்க யாராவது உதவி செய்யறாங்க அப்படின்னா கூட நீ யாருன்னே தெரியாதுப்பா, நீ எனக்கு கடவுள் மாதிரி வந்து உதவி பண்ணிருக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் உண்மைதாங்க. முருக பக்தர்கள் இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்துல முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே அந்த ஒரு வார்த்தைக்காகவே ஓடோடி வந்து உதவி செய்வான். அவன் எந்த உருவத்துல வருவான் அப்படிங்கறதே தெரியாது. அப்படி நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு உதவக்கூடிய அந்த நபர்களுடைய பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு தொடர்புடைய ஒரு பெயராதான் இருக்கும். நீங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நபர்களுடைய பெயர்கள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நபருடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு தொடர்புடைய பெயராதான் இருக்கும். நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில யாராவது உதவி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை கேட்டு பாருங்க. நீங்க முருக பக்தரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த முருகனுக்கு தொடர்புடைய பெயராகத்தான் அந்த நபர் இருப்பாரு. பொதுவா நம்ம கோவிலுக்கு எதுக்கு போறோம், நம்மளோட வேண்டுதலை வேண்டிட்டு வர்றதுக்காக தான். அந்த மாதிரி வேண்டுதல் நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது மணி யோசையோ இல்ல மங்களகரமான இசையோ நம்ம காதல விழுது அப்படின்னா அது ரொம்ப விசேஷம். மிகப்பெரிய ஒரு துயரத்துல இருக்கும்போது சிறு பிள்ளைகள் அப்படி இல்லைன்னா மயில், சேவல், வேல் இதுல ஏதாவது ஒண்ணு உங்க கனவுல வருது அப்படின்னா முருகப்பெருமான் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு வர போறார் அப்படிங்கிறது அர்த்தம். மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு குழப்பிக்கிட்டு இப்ப எடுத்திருக்கிற முடிவு சரியா தவறா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருக்கும்போது அந்த சஷ்டி கவசமோ ஸ்கந்த குரு கவசமோ வேல்மாறல் அப்படி இல்லைன்னா யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற வாசகம் உங்களோட கண்ணில் தென்படுது அப்படின்னா அந்த முருகப்பெருமான் உங்க கூடவே இருக்கார் அப்படிங்கறது அர்த்தம். அதோட நீங்க எடுத்திருக்க முடிவு மிகச் சரியானது. நீ அந்த பாதையிலேயே போ. அந்த பாதையில ஏதாவது உனக்கு தடங்கள் வருது, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வச்சு உன்னுடைய வெற்றி பாதைக்கு நான் உறுதுணையா இருப்பேன் அப்படிங்கறத முருகப்பெருமானே சொல்றார் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும். நீ எவ்வளவு தூரம் போனாலும் நான் உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் தான் இதெல்லாம். நீங்க பெரிய பெரிய கோவிலுக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல மக்கள் கூட்டம் திரண்டு இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இங்க போன உடனேயே அந்த சன்னதியில முருகப்பெருமான தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு, அதுவும் ராஜ அலங்காரத்துல தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். முருகப்பெருமான மனதார நினைச்சு வழிபாடு செஞ்சு முருகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அப்படின்னாலே ஓடோடி வந்து நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் இந்த முருகப்பெருமான். ஞான பண்டிதன், வெற்றிவேலன், கந்தன். கந்தபிரான உண்மையான பக்தியோடு உள்ளன்போடு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கந்தபிரான் நம்ம கூடவே இருந்து எப்போதுமே நம்மளை காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு கடவுள்.
கந்தபிரான நினைச்சு கந்த சஷ்டி கவசம் ஒரு நாளைக்கு 36 முறை நம்ம பாராயணம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா எதிர்காலத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே நம்மளால உணரக்கூடிய ஒரு சக்தியை இந்த கந்தபிரான் நமக்கு வழங்குவாரு. நினைச்சது நினைச்சபடியே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். ஒரு நாளைக்கு 36 முறை அப்படிங்கிற விதத்துல நீங்க பாராயணம் பண்ணிட்டு வந்து பாருங்க. அதோட பலன் அப்படிங்கிறது அதீதமா இருக்கும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு வரவங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். கலியுக கடவுள் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகின்ற முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் இன்றளவும், அதாவது இந்த கலியுகத்துல கூட முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் அப்படிங்கிறது ஏராளமா நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப எல்லாம் நிறைய பேரோட வீட்டுல முருகப்பெருமானுடைய விக்கிரகம் வேல் வச்சு அபிஷேக வழிபாடு அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீட்டுல விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யறது, விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏராளமா பெருகிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி காலகட்டத்துல எல்லாம் விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கத்தோடவே இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல அந்த அபிஷேக வழிபாடெல்லாம் முறைப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த முறைப்படி அபிஷேக வழிபாடு வீட்டிலேயே செஞ்சுட்டு வராங்க. முன்னாடி காலகட்டத்திலலாம் வேல் அப்படிங்கிறது ஒரு ஆயுதம். அது கோவில்ல மட்டும்தான் இருக்கணும், வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது, அது வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்தில் அது எல்லாத்தையுமே தகர்த்தெறிஞ்சு வேல் அப்படிங்கிறது ஒரு காக்கும் கவசமா இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு காக்கும் ஆயுதமாக இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வேல் வழிபாடு அப்படிங்கறத வீட்லயே வச்சு அந்த வேலுக்கு அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது முறைப்படி செஞ்சுட்டு வரும். முருகப்பெருமானுக்கு எப்படி உகந்த நாட்கள் இருக்கோ அதே நாட்கள்ல தான் வேலுக்கும் அபிஷேக வழிபாடெல்லாம் முறைப்படி செய்யணும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த முறைப்படி அபிஷேக வழிபாடு செஞ்சுட்டு வரும். செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்ல எப்படி முருகப்பெருமானுக்கு அபிஷேக வழிபாடு செய்யறோமோ அதே போல வேலுக்கும் அபிஷேக வழிபாடு செஞ்சு முறைப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். முருகப்பெருமான் நம்ம கூடவே இருந்து அருள் புரிகிறார் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ டக்குன்னு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.